வெல்கம் டு MBM News. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெய்ச்சோறுங்க, கீ ரைஸ். சிம்பிளா நான் எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமிச்சிருக்க பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 1/2 கிலோ ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இந்த இதில் பாதி போட்டால் போதும், ஃபுல்லாக போட வேண்டாம். அப்புறம் நெய், தேங்காய் எண்ணெய், பட்டை ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, இவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் போட வேண்டாம். 2 பச்சை மிளகாய். தயிர் யூஸ் பண்ணோம். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணணும். சிம்பிள் தாங்க, இவ்வளோதான். நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு ஃப்ளேவர்ஃபுல் கீ ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அரிசி மொத்தம் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. 1க்கு 1.5 தண்ணி தம்மில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த நெய்யும் தேங்காயும் சேர்த்து இந்த டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 யூஸ் பண்ண போகிறோம். நெய்யும் தேங்காயும் சேர்த்து மொத்தமே 3/4, கிட்டத்தட்ட ஒரு 50-75 மில்லி. சிம்பிள் நெய்ச்சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் நெய்ச்சோறு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி நெய்யும் தேங்காய் நெய் சேர்த்து ஒரு 75 ml. ஸோ இப்போ நான் பட்டை ஏலக்காய் நான் சொன்ன அளவே போடுறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. ரொம்ப கறின்னு அவசியம் இல்லை, அது ஃப்ளேவர் மாறிடும். இப்போ நம்ம வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயம் ரொம்ப கறின்னு அவசியம் இல்லை, இது வந்து கீ ரைஸ் தான். நீங்கள் அப்படி ரொம்ப கரிஞ்சுன்னா கலர் மாறிடும். நம்ம நினச்ச மாதிரி ஒயிட் கலரில் வரலாம், ரொம்ப கறிய வேண்டாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த ஸ்பூனுக்கு முழுசாக 1 ஸ்பூன் போடுறேங்க ஃபுல்லாக. ஸோ மீன் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். 3.5 கிளாஸ், 2 கிளாஸ் அரிசிங்கிறதுனால 3.5 கிளாஸ் சூடு பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் தண்ணி இதில் ஊற்றிட வேண்டாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேகட்டும். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 50-75 மில்லி வரைக்கும் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஊற்றினா நல்லா இருக்காது, அது கீழே ஊற்றக்கூடாது. ஆயில் மீன்ஸ் தேங்காயும் நெய்யும் சேர்ந்தது. ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போடுறேன். தக்காளி போட்டால் 2 பச்சை மிளகாய் போடுறேன். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பூனுக்கு இவ்வளோ ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது தக்காளி ரொம்ப வெந்துடக்கூடாது, தக்காளி உடஞ்சிடும் கூடாது. தக்காளி ரொம்ப வந்துச்சுன்னா கலர் மாறிடும். ஸோ இந்த டைமில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன், சூடு பண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி, அதுதான் ஊற்றுறேன். ஸோ 3.5 கிளாஸ் தண்ணி, இது 2 கிளாஸ் அரிசி. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் மிச்ச வெங்காயம் எடுத்து வச்சுக்க, அதையும் போட்டுறேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நான் அரிசியை தட்டுறேன். இந்த டைம் நல்லா உப்பு பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து தம்ல போடலாம். ஓகே, தம்ல போட்டாச்சு. 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். வெல்கம் பேக். மோர் தென் 15 மினிட்ஸ் மேலே சிம்மில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பொலப்பலன்னு இருக்கு பாருங்க. அது ரைஸ் எப்படி வந்துருக்கு பாருங்க. நான் கீழே உடச்சு விடல, நல்லா வெந்திருக்குங்க, சூப்பராக வந்துருக்கு. சோறு குலையவே இல்லைங்க, குலையாம பெர்ஃபெக்டா வந்திருக்கு. உதிரியா இருக்கு. தெரியுதுங்களா? நம்ம நெய்ச்சோறு இப்படி தாங்க வந்திருக்கு பாருங்க. நல்ல கிளாஸ் மாதிரி தனித்தனியாக வந்திருக்கு. ரைஸ் நல்லா வெந்திருக்கு. அது கூட சைடிஷ் மேலே பழைய தால்ச்சா. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம பார்த்தது எல்லாமே 100% வெஜிடேரியன் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வெஜிடேரியனில் கிரேவி வேணுமா, இல்லை நான் வெஜிடேரியனில் கிரேவி வேணுமா, நீங்கள் ஏதாவது காம்பினேஷனில் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.